அமரர் அருட்கலாநிதி நீயண்ணா மரியசி வீரடிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் இறைவன் தனக்களித்த தாளந்துகளை முழுமையாக பயன்படுத்தி பலரை இந்த மண்ணிலே உருவாக்கி தொடர்ந்து இந்த கலைப்பணி நடைபெறுவதற்கான அடித்தளங்களை எல்லாம் ஏற்படுத்தி நம்மை விட்டு சென்று 5 வருடங்கள் கழிந்திருந்தாலும் அவருடைய நினைவுகள் என்றும் எங்கள் மனங்களிலே ஆணியால் வரைந்த ஓவியமாய் நிறைந்து நிற்கின்றன. கடந்த வருடத்திலே இருந்து அவருடைய இந்த இறப்பின் நினைவு நாளை அண்டியதாக இந்த நினைவு பேருரைகளை நாங்கள் தொடர்ந்து நடாத்துவதற்கு முடிவு செய்திருந்தோம். அதற்கமைய கடந்த வருடத்திலே முதலாவது நினைவு பேருரை நிகழ்த்தப்பட்டது. இன்று இந்த 2வது நினைவு பேருரை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் திருமறை கலாமன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விசேடமாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற முன்னாள் தமிழ்துறை தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராசிரியர் எஸ். சிவலிங்கராஜா ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். அவர் எந்த இடையூறுகள் இருந்தாலும் மன்றத்தின் நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நிற்பவர். அவரை அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நாளின் நாயகனாக நினைவு பேருரை நிகழ்த்த வந்திருக்கின்ற மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர் மன்னாரிலே இருந்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்தது மட்டுமல்ல, இந்த நினைவு பேருரையை நிகழ்த்துவதற்கு அவரிடம் கேட்டபோது மறுப்பில்லாமல் அதற்கான முழு ஒழுங்கையும் செய்து இன்றைய தினத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அருட்தந்தையர்கள், விசேடமாக எங்களுடைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தருகின்ற பெருமதிப்புக்குரிய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர் ஸ்ரீ சற்குணராஜா சார் அவர்கள், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற புனித சவேரியார் குறுமட அதிபர், சவேரியார் குறுமட மாணவர்கள், நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று நிற்கின்றேன். ஒவ்வொரு நினைவு பேருரையையும் நாங்கள் கலை சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஆய்வுகளாகத்தான் மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தோம். இந்த வருடத்திலே குறிப்பாக கத்தோலிக்க தமிழ் கலாச்சாரத்திலே 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஏற்படுத்திய அந்த முக்கியமான மாற்றத்திலே இருந்து கிறிஸ்தவ தமிழ் பண்பாடு தொடர்பான, தமிழ் கலை கலாச்சாரம் தொடர்பான ஒரு சிந்தனையை ஊட்டத்தக்க வகையிலே இந்த கத்தோலிக்க திருகவையின் பார்வையில் பண்பாடும் கலை இலக்கியங்களும் என்ற இந்த பொருளில் இன்று இந்த ஆய்வுரை தெரிவு செய்யப்பட்டது. எனவே இதற்கென உண்மையிலேயே பெருமளவிலே தன்னுடைய ஆயத்தங்களை மேற்கொண்ட எங்களுடைய பேருரையாளர் அருள் திரு தமிழ்நேசன் அடிகளாருக்கும் நன்றியை கூறி, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீளவும் வருக வருக என்று வரவேற்று தொடர்ந்து தலைமையுரை நிகழ்த்துவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் எஸ். சிவலிங்கராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பேராசிரியர் எஸ். சிவலிங்கராஜா அவர்கள் நமது மரியசி வீரடிகள் 80களின் இறுதியிலே தன்னுடைய கலாநிதி பட்ட படிப்புகளை நிறைவு செய்து கொண்டு யாழ்ப்பாணம் வந்தபோது அவரை கண்டவர். அவர் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், அவரை கண்டவுடன் காதல் கொண்டேன் என்று. அந்த அளவுக்கு மிக நீண்டகால தொடர்பு. திருமறை கலாமன்றத்தோடும் மரியசி வீரடிகளோடு நான் அவருடைய உறவு 2 கலந்தது. நாங்கள் நடாத்துகின்ற இலக்கிய விழா, தமிழ் விழா, இசை விழா எல்லாவற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஒரு நீண்ட காலமாக எங்களுடைய அபிமானியாக, எங்களுக்கான ஆளுமையாக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். மரியசி வீரடிகளை பற்றி அவருடைய கலைத்தூது மலரிலே வழங்கிய ஒரு கவிதையின் ஒரு பகுதியை இந்த நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். பன்மொழி புலமை, பழமையில் புதுமை,
பாய்ச்சிட விளைகின்ற பாங்கு, நன்மனதுடனே நாட்டுள கலைஞர், நலம்பெற வாழ்த்திடும் நேர்த்தி, புன்செயல் அறியா புனிதனல் வாழ்வு, புவியுளோர் போற்றிடும் கீர்த்தி, என் மனம் கவர்ந்த மரிய சேவியரே இனிது நீ நீடூடி வாழ்க என்ற அவருடைய அந்த கவிதை இந்த வேளையிலே முன்வைத்து அவரை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விடயம். அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மதிப்பார்ந்த வணக்கத்துக்குரிய மரிய சேவியர் அடிகளார் அவர்களுடைய இந்த நினைவு பேருரையில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் சற்று குறைவாக இருந்தாலும் எல்லா வகையிலும் நிறைவானவர்கள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொண்டு தெரிவித்துக் மரிய சேவியர் அடிகளாருடைய இந்த நினைவு பேருரை நிகழ்த்துவதற்கும் இந்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழேச நடிகளார் அவர்கள் இருக்கிறார்களோ இன்னைக்கு நீங்கள் தான் வர வேண்டும் என்று என்னுடைய இந்த அமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஒன்று, மரிய சேவியர் அவர்களுடைய நினைவுக்கு நான் தருவதாக. இரண்டாவது, மாணவர் அவர்களை நான் பாடுகிறேன். அவருடைய உதவியை இந்த திறமையிலே அவர்கள் இந்த வகையில் நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். ஆனால் அன்புடைய அன்புராசாரிகளை அவர் அன்னையிலே போதவிலே மூளையிலே பேசுவதற்கு ஒரு பெரிய அறிவுறுத்தல் விட்டுவில்லை. கடந்த ஒரு 19ஆம் நூற்றாண்டு தமிழே சொல்லுவார்கள், ஒரு நல்லறிவு சுடர் கொடுத்தது என்று அவர் தனியை கொண்டலாம். அப்படி ஒன்று எழுத வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். உண்மையாக சொல்லுவேன். ஏனென்றால் இவ்வீடுகளிலே வரவேற்புரை தொடக்கம் நன்றி உரை வரை நீண்டு நினைக்கின்ற இடைச்சாலை போதவர்கள் கொண்டே அதை கட்டுமட்டாக ஒரு அற்புதமாக வாசித்தால் பலர்களை பார்க்கும்படியும் தேவையில்லை. ஏனென்றால் அதை மீறி இந்த சிலவிட நான் போய்விடுவதற்கு பெரியான அச்சம் எனக்கு உண்டு. அதுக்கு காரணம் முதலாவது அடிகள் அடிகள் என்றைக்கு கண்டேன் நான் என்னவரை அன்றைக்கே பாதமித்தேன். அன்றைக்கு 81 80 நான் பல்கலைக்கழகத்திலே துணை விரிவுரையாளராக நின்ற காலம். அப்பொழுது எங்கள் அன்புக்குரிய சந்திரகாந்தன் அடிகளை அவர்கள் நானும் ஒரே காலத்தில் நியமனம் பெற்றவர்கள், ஒரே அறையிலே இருந்தவர்கள். என்னுடைய மேசைகள் இந்த திருவாசகம், அவருடைய மேசைகள், அவருடைய மேசைகள் இந்த பைபிள், என்னுடைய மேசை. இப்படியே நாங்கள் மாறி மாறி அதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு உறவோடு இருந்த காலத்திலே சொன்னேன். மரிய சேவியர் ஜீவனில் வந்து மிகுந்த அறிவாளி, நல்ல பட்டம் பெற்று வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் அறிஞர். அவளது நான் போய் வந்து காலையிலே வந்து விட்டேன். அப்பொழுது அவர் குளியலறையிலே குளித்து கொண்டிருந்தார். அங்கே இருந்து சொன்னார், நீங்கள் இருங்கள், வந்து விடுவார் என்று. நான் இருந்தேன். வந்தார். நான் நினைக்கிறேன் அவரை அன்று வெறும் வேலோடு கண்டது நான் தான். அவர் குளித்து விட்டு வந்து உடனடியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்னிடம் வந்தார். வந்து இருங்கோ வாரல் என்று போய் அந்த பண்பு அண்டே நீங்கள் இருங்கோ நான் வாரலே கொஞ்சம் சொல்லி போட்டு போய் உடுப்பு மாற்றி கொண்டு வந்தேன். அந்த நினைவுகளை இன்றும் நான் நினைவு கூறுகிறேன். இந்த வகையிலே அந்த அடிகளாரினுடைய ஆளுமை பல்வேறு விதங்களில் வந்தாலும் இந்த திருமறை கலாமன்றத்தின் நிறுவனித்ததும் அதை நிர்வகித்ததும் அதை கொண்டு நடத்தியதும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை என்று நான் சொல்வேன். ஒரு நல்ல மனத்தோடு, நல்ல அர்ப்பணிப்போடு, நல்ல எண்ணத்தோடு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் என்றும் தோற்றுப்போவதில்லை. அவர் நல்ல மனத்தோடு அதை நிறுவினார். அவர் நிறுவன காலத்திலிருந்தே எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஒரு முறை
இந்த கம்பராமாயணத்திலே ஒரு கவிதையின் ஒரு வரியை மட்டும் சொல்லுகிறேன். ராமனை சுக்ரீவன் பார்க்கிறான். வந்து பார்த்த உடனே யாராக இருக்கலாம் என்று ஒரு யோசனை சொல்கிறான். இவர் மனிதன். அருமையாக சொன்னான் கம்பன். அருமையான வரி. அதனுடைய ஆறுகோள் சளிலத்தானும் சோப்பாக இருக்கிறார். ஆறுகோள் சளிலத்தானும் அயனும் என்றீங்கள் ஆதி வேறுள்ள குழுவை எல்லாம் சிவபெருமானையும் திருமாலையும் அதை விட மற்ற எல்லாரையும், அதான் அந்த கம்பன் கவித்துவம். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. ஒரு மனிதன் இந்த எல்லா கடவுளும் காந்தி எல்லாரையும் வென்ற ஒரு மானுடம் அங்கே நின்றது என்று கம்பன். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. அந்த மானுடம் வென்ற ஒரு மகத்தான தான் எங்கள் அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய பெருமைக்குரிய இந்த திருமுறக்கலாமன்றத்தை நிறுவினர். அவருடைய இந்த நினைவு பேருரையை நிகழ்த்துவதற்கு எனக்கு ஏதோ தெரியாது ஒரு நல்ல விருப்பமும் மகிழ்ச்சியும் இருந்தது. அவருடைய இந்த எங்களுடைய இந்துக்களினுடைய திருமணத்திலே ஒரு வாழ்த்து சொல்லுவார்கள். இந்த ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முகிழ்த்து வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். திருமுறை கலாமன்றமும் இங்கே ஆரம்பமாகி அது ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி இந்த உலகமெல்லாம் படர்ந்திருந்தது. நான் போன வெளிநாடுகள் எல்லாவற்றிலும் இந்த திருமுறை கலாமன்றத்து உறுப்பினர்களை, திருமுறை கலாமன்ற நிகழ்ச்சிகளை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இங்கே என்ன கட்டுப்பாடு, ஒழுங்கு, என்ன அமைதி, என்ன மாதிரியான அமைப்பு இருக்கிறதோ அந்த வகையிலே தான் அது சுவிட்சர்லாந்தில் இருந்தால் என்ன, பிரான்ஸில் இருந்தால் என்ன, ஜெர்மனியில் இருந்தால் என்ன, அவற்றை நேரே பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுதும் நான் எங்கள் அன்புக்குரிய அடிகளைத்தான் நினைத்து கொண்டேன். இந்த வகையிலே நான் வரவேற்புரையாளரினுடைய அனுமதியோடு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு விருப்பமான கவிஞர், நான் பாடசாலைகளிலே 60கள் 50கள் 60கள் படிக்கிற காலத்திலேயே அறிமுகமான ஒருவர் ஜாழ் ஜெயம் என்பவர். அதே காலத்திலே தான் ஜாழ் ஜெயம் அவர்களோடு கேபி முத்தையா என்ற ஒருவர். இந்த 2 பேரும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தவர்கள். நான் தமிழ்துறையை தெரிவு செய்வதற்கு அடிப்படையான அத்திவாரமாக இவர்களையே சொல்லலாம். இது நான் எஸ்எஸ்சி ஓஎல் படிப்பதற்கு முன்பு அந்த ஜாழ் ஜெயம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆசை. நான் வடமராட்சியிலே ஒரு சின்ன குக்கிராமத்திலே இருந்தவன். யாழ்ப்பாண தொடர்பு எனக்கு தெரியாது. பேராசிரியர் சிவத்தம்பி நகைச்சுவாக சொல்லுவார், யாராவது கரவட்டியில் ஷர்ட்டு போட்டு கொண்டு வந்தால் கேட்பாங்களா, நீ என்னை யாழ்ப்பாணம் போறியோன். அந்த அளவுக்கு பின்தங்கின ஒரு பிரதேசம். இந்த உலக நாகரிகம் அதிகமாக எட்டிப்பாராமல் இருந்த ஒரு வாழ்வியல் இந்த பிரதேசத்திலே நான் இங்கே ஒரு முறை வந்து இந்த விழாவிலே இருக்கிற பொழுது ஜாழ் ஜெயம் தன்னை அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி அந்த அரங்கிலே செய்தார். இன்றும் என்னிடம் அந்த கவிதை இருக்கிறது. ஜாழ் ஜெயம் என்னை வாழ்த்தி பிறகு போய் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எனவே நான் அடிகளாரை பற்றி வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது சொன்னேன், ஈரமாய் நெஞ்சில் இனித்திடும் கவிதை எழுதிடும் ஜாழ் ஜெயம் தன்னை நேரிலேயே கண்டு நெஞ்சினால் துதிக்க நீ வழி செய்தனி எனக்கு. வீரமாமுனிவர் எனும் பெரும் கவிக்கு விழாவெடுத்து அவன் புகழ் பிறப்பும் தீரனே எங்கள் தியாகமே அன்பு தெய்வமே வணங்குவேன் உன்னை. ஒரு மணி விழாவுக்காக நான் வாழ்த்து எழுதிய கவிதை. எனவே அந்த யாழ் ஜெயம் அவர்களை பற்றி திருமறை கலாமன்றமும் அதோடு சேர்ந்தவர்களும் ஏதாவது ஒரு வெளியீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு உண்டு. அடுத்தது கேபி முத்தையா. கேபி முத்தையா என்னுடைய தமிழாசிரியர் ஏடி சுப்பிரமணியம் அவர்களின் நல்ல நண்பர். ஏடி சுப்பிரமணியம் வடமராட்சியிலே ஒரு புகழ்பெற்ற தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவரிடம் வருவார். அவர் அப்பொழுது தமிழ் அறிவு என்ற ஒரு நூலை எழுதியிருந்தவர். அதுக்கு மேலே விவேக் என்று நினைக்கிறேன், எனக்கு நன்றாக நினைவில்லை. நான் 8ஆம் 9ஆம் மொழி விவேக் என்ற ஒரு பத்திரிகைக்கும் அவர் ஆசிரியராக இருந்ததாக நினைவு. ஏன்னா அந்த விவேக் அதையும் அந்த எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து கொடுத்தால் எங்களுக்கு படிக்க எங்களுடைய தலைமை ஆசிரியர் தருவார். அது வாசிக்கின்ற பொழுது அவரை நான் நேரே காணுகிற பாக்கியம் பெற்றேன்.
தன்னாயமுடிகளாரை பற்றி எங்களுடைய வணக்கத்துக்குரிய தியோகப்பிள்ளை அடிகளாரை பற்றி எல்லாரை பற்றி எனக்கு நேரிலேயே கண்டு பழகுகிற வாய்ப்பு பெற்றவன் நான். அன்புக்குரிய எங்களுடைய தன்னாயகமடிகளாரை பற்றி அவரோடு ஒன்றாக இருந்து உண்டு மகிழ்ந்தவன் நான். தாவீது அடிகளார் பேராசிரியர் இந்திரபாலாவிடம் நடந்து வருகிற பொழுது நான் கூட்டிக் கொண்டு விட்டு பழகியிருக்கிறேன். அதே போல் தியோகப்பிள்ளை அடிகளார் காரிலே பின்னுக்கு இருக்க அதே காரில் முன்னுக்கு இருந்து போனவன் நான். ஏனென்றால் அவருக்கு காரோடு என்னுடைய தகப்பனார். அவர் கிளாலிக்கு போகிறதுன்றால் என்னுடைய தகப்பனார் தான் கார் பிடிப்பார். அந்த பிடித்தால் அவர் முன்னுக்கு எனக்கு இந்த சாக்லேட்டெல்லாம் இந்த கைப்பூர இனிப்பு, இந்த தோடம்பழை இனிப்பு அதெல்லாம் பெருசாக தருவார். அப்படி இவர்கள் எல்லாரோடும் பழகினார். ஆனால் சுவாமி ஞானப்பிரகாசரோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஞானப்பிரகாசரோடு பழகியவர்களோடு நிறைய பழகியிருக்கிறேன் அவருடைய வீட்டுக்கு முன்னால். இந்த வகையிலே இந்த கிறிஸ்தவ துறையோடு எனக்கு இருக்கின்ற சம்பந்தங்களாலே இந்த தலைமை பேருரையை நான் நிகழ்த்தி நீண்ட நேரம் என்னுடைய ஓட்டோ சாரதிக்கு சொன்னேன். சரியாக 3:50க்கு 3:50க்கு என்னை ஏற்றி 4க்கு அங்கே இறக்கணும் உண்டு. அவர் 3:55க்கு தான் வந்தார். நான் என்ன கூட்டம் தொடங்கி இருக்கும். ஆனபடியால் நீங்கள் என்னை ஏனென்றால் எங்களுடைய மரியசேவியர் அடிகளாருடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம் இந்த விழாவிலே நேர முகாமைத்துவம். இந்த விழாவை யார் வந்தால் என்ன, பிரதம விருந்தினர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன தொடங்கி விடுவேன். அத்தகைய இந்த நினைவு பேருரை நிகழ்த்த வந்திருப்பவர் எங்கள் அன்புக்குரிய அன்புராசா, அன்புக்குரிய தமிழ்நேசன் அடிகளார். இந்த அடிகளார் எல்லாரும் என்னோடு கொஞ்சம் தொடர்புடையால் மாறிவது. முதுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் இருக்கிறார். அற்புதமான கவிதைகள் என விருத்தோபனிஷத்து இருக்கிறார். முதியவர்களுக்குரிய பலவீனங்களை, துன்பங்களை, துயரங்களை விழுத்துகின்ற ஒரு கவிதை நூல் மொழிபெயர்த்தவர் விருத்தோபனிஷத். அதனாலே நான் மறந்து விடுவதும் வழக்கம். தமிழ்நேசன் அடிகளார் மாணவனாக இருப்பதற்கு முன்பே மன்னாரிலே ஒரு செம்மொழி மகாநாடு நடத்தினார். அப்பொழுது வணக்கத்துக்குரிய ஆயர் ராயப்பு யோசேப் அவர்கள் இருந்தார். அவர் மிக நெருக்கமான தொடர்புடையவர். அவரிடமும் நாங்கள் போய் அற்புதமான 3 நாள் அற்புதமான ஒரு விழா. நான் நினைக்கிறேன் மன்னர் அதுக்கு முன்பும் பின்பும் அப்படி விழா நடந்ததாக எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழ்நேசன் அடிகளார் இன்னும் ஒரு சில மாதங்களில் டாக்டர் தமிழ்நேசன் அடிகளார் டாக்டராக அவர் இருக்கிறார். அவரையும் வாழ்த்தி இந்த உரிய தலையங்கத்தை மிக பொருத்தமான இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவு செய்திருக்கிறார். அவரை இந்த உரிய நிகழ்த்து வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தலைமை உரையிலே பல்வேறு விடயங்களையும் எங்கள் முன்பாக வைத்து இந்த அரங்கிற்கு அழகை தந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இப்போது நினைவு பேருரை ஆரம்பமாகின்றது. இந்த நினைவு பேருரையை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அருள் திரு தமிழ்நேசன் அடிகளார் பாவுலு கிறிஸ்து நேசரட்னம் என்ற இயற்பெயரை கொண்டவர். தமிழ்நேசன் என்ற பெயரிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எழுதி அந்த பெயரே அவருடையதாக மாறியிருக்கிறது. முருங்கனை புறப்படமாக கொண்டவர். முருங்கன் மகா வித்தியாலயம், பத்திரிசியார் கல்லூரி போன்றவற்றிலே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவர். புனித மாட்டினார் குறுமடம், எம்பிட்டிய தேசிய குறுமடம், செவேரியார் குருத்துவ கல்லூரி போன்றவற்றிலே தன்னுடைய குருத்துவ கல்வியை தொடர்ந்தவர். 97ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். மன்னாரிலே பல பங்குகளிலே பணியாற்றியவர். குறிப்பாக அவர் குறுமடத்திலே இருக்கின்ற காலத்திலேயே பாதுகாவலின் தொடக்கம் பல்வேறு இதழ்களிலும் எழுதத் தொடங்கியவர். கவிதை, சிறுகதை, சிந்தனைகள் என்று பல்வேறு விடயங்களையும் அவர் தொடர்ச்சியாக எழுதி வந்தவர். மன்னாரிலே மன்னா என்கின்ற பத்திரிகையை ஆரம்பித்து அதன் முதல் ஆசிரியராக அந்த பணியை தொடங்கியவர். கவிதை, கதை, சிந்தனை, ஆய்வு என பலவற்றிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தவர். கருத்தமர்வுகள், தியானங்கள் போன்ற பலவற்றையும் இப்போது நடத்தி வருகிறவர்.
தனது முதுதத்துவமானி பட்டப்படிப்புகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்டவர். தற்போது தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். தற்போது மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வராக பணியாற்றுகின்ற தமிழ்நேசன் அடிகளார் எங்கள் மத்தியிலே இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த இடத்திலே அவரை பற்றின ஒரு சிறிய விடயத்தை முன்வைத்து அவரை அன்போடு அழைக்க விளைகிறேன். அவர் இன்று இந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய ஒரு பேரருள். எனக்கும் அது தெரியாது. நான் முன்பும் ஒரு இடத்திலே இதை குறிப்பிட்டிருந்தேன். நாவண்ணன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தில் தான் நான் அதை படித்தேன். அவர் புனித சவேரியார் குறுமடத்திலே இருந்தபோது இவருடைய பேரிலே இருந்த நேசன் என்ற இன்னொரு போராளியினுடைய பேரால் இவர் இனங்காணப்பட்டு இவரை கொண்டே சொல்லனா சித்திரவதைகளை எல்லாம் அவர்கள் வழங்கி அவரை சுடுவதற்கு தயாராக இருந்த அந்த கணப்பொழுதிலே அவர் காப்பாற்றப்பட்டார். அவருடைய அந்த துயரத்தை கவிஞர் நாவண்ணன் அவர்கள் மிக அழகாக எழுதினார். எனக்கு இவர்தான் ஆன்று ஒரு சந்தேகத்திலே அவரோடு உரையாடிய போதுதான் தெரியும். அவ்வாறான உயிராபத்துக்களில் இருந்தெல்லாம் இறைவன் அவரை காத்து இந்த ஒரு நீண்ட நெடும் பயணத்திலே ஒரு கலை இலக்கியவாதியாக ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னது போல மன்னார் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அந்த மன்னாரிலே தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து இயங்குவதற்கு காரணமாக இருந்தவர். தமிழ் செம்மொழி ஆய்வு மாநாட்டை 4 நாட்கள் மன்னாரிலே மிகச் சிறப்பாக நடத்தியிருப்பவர். 12க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது மன்னார் மாதோட்ட புலவர்கள் கலைஞர்கள் என்று 50 புலவர்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆவணச் செயற்பாடு. அந்த மன்னார் மாதோட்ட புலவர்கள் சார்ந்த ஆவணம் 553 பக்கங்களிலே அது உண்மையில் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழியல் தடங்கள், வெளிச்சத்தின் வேர்கள் என்றெல்லாம் பல நூல்களை எழுதியிருப்பவர். தொடர்ந்து கலை இலக்கியங்களோடு தன்னை அர்ப்பணித்திருப்பவர். தற்போதைய அவருடைய பணி நிர்வாகம் சார்ந்த நெருக்கீடான பணியாக இருந்தாலும் அவர் விரைவிலே தன்னுடைய கலாநிதி பட்டப்படிப்பை நிறைவு செய்து கொண்டு இந்த பணிகளை தொடர்வார் என்று நம்புகிறோம். மரிய சேவியர் அடிகள் பாலும் அவர் நெருக்கமான அன்பை கொண்டவர். இவரது முதுதத்துவமானி ஆய்வினை மரிய சேவியர் அடிகள் வாசித்து அது பற்றி எனக்கு சொன்னதாக நினைவிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே தமிழ்நேசன் அடிகளார் இந்த நினைவு பேருரையை நிகழ்த்துவதையிட்டு நாங்கள் பெருமகள் அடைகிறோம். அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நினைவு பேருரை நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முன்னாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களே, இந்நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி நின்ற திருமறை கலாமன்றத்தின் முக்கிய உறுப்பினராக செயற்பாட்டாளராக விளங்குகின்ற திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, அருட்தந்தையர்களே, கலை இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பெரும் கலை ஆளுமையாகிய அருட்திரு நீயண்ணா மரிய சேவியர் அடிகளாரின் நினைவை போற்றும் வகையில் திருமறை கலாமன்றத்தினால் வருடாவருடம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற இந்த நினைவு பேருரை நிகழ்வில் பேருரையாற்ற எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பெரும் பேறாகவும் அடிகளாருக்கு நான் செய்யும் ஒரு அஞ்சலியாகவும் கருதுகின்றேன். அத்துடன் என்னுடைய பேராசான் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களுடைய தலைமையிலே இந்த உரையை ஆற்றுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பையும் நான் ஒரு பேறாக கருதுகின்றேன். இவ்வேளையிலே என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னர் அடிகளார் பற்றிய மரிய சேவியர் அடிகளார் பற்றிய என்னுடைய சில மனப்பதிவுகளை முதலிலே சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அதன் பின்னர் இன்றைய பேருரையின் விடயப்பரப்புக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க குருவாக இருக்கின்ற அருட்திரு நீயண்ணா மரிய சேவியர் அடிகளார்
மிகச்சிறந்த ஒரு கலை இலக்கிய நாடக ஆளுமையாக திகழ்ந்தவர். யாழ்ப்பாணத்திலே திருமறைக்கலாமன்றம் என்ற பெயரிலே ஒரு கலை இலக்கிய அமைப்பை உருவாக்கி ஈழத்தமிழரின் நாடக கலை இலக்கிய கலாசார மேம்பாட்டுக்காக சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த ஒரு கலை காவலர். அடிகளார் ஒரு பன்முக ஆளுமையாக திகழ்ந்தார். நாடக எழுத்தாளர், நாடக நெறியாளர், பாடலாசிரியர், ஆய்வாளர், பன்னூல் ஆசிரியர், மெய்யியல் பேராசிரியர், பேச்சாளர், சஞ்சிகை ஆசிரியர் என இவருடைய ஆளுமை தடங்கள் நீண்டு செல்வதை நாம் காணலாம். எவ்வாறு தமிழை உலக அரங்கில் ஏற்றி வைத்த அருட்திரு தனிநாயகம் அடிகளார் தமிழுலகில் தமிழ் தூது என்று அழைக்கப்பட்டாரோ, அவ்வாறே அருட்திரு மரியசேவியர் அடிகளாரும் தனது தனித்துவமான கலைப்பணிகளால் கலை தூது என்று அழைக்கப்பட்டார். அடிகளார் ஆழ்ந்த ஆய்வறிஞராக திகழ்ந்தார். இறையியல், மெய்யியல், வரலாறு, சைவ சித்தாந்தம் போன்ற துறைகளிலே அவரது ஆய்வுகள் விதந்துரைக்கத்தக்கவை. அவரது பட்டப்படிப்பு ஆய்வேடுகள் மிகவும் ஆழமானவை, கனதியானவை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் மெய்யியல் முதிதத்துவமானி எம்ஃபில் ஆய்வை மேற்கொண்ட பின்னர் அந்த ஆய்வேட்டினுடைய ஒரு பிரதியை இவருடைய பார்வைக்காக வழங்கியிருந்தேன். அதனை மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்து அவர் எனக்கு தெரிவித்த கருத்துக்களை நான் பார்த்த பொழுதுதான் உண்மையிலேயே அவருடைய ஆய்வு புலமைத்துவத்தை என்னால் நேரடியாக அறிந்து வியக்க முடிந்தது. அடிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் 1962ஆம் ஆண்டு ரோமில் தன்னுடைய 23வது வயதில் ஒரு கத்தோலிக்க குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். சொல்வார்கள், உலகிலே மிக குறைந்த வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்களில் மரியசேவியர் அடிகளாரும் ஒருவர். இப்பொழுதெல்லாம் ஒருவர் கத்தோலிக்க குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய பாடசாலை கல்வி, குருத்துவ கல்லூரியிலே அவருடைய கல்வி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 27 வயதுக்கு பிறகுதான் ஒருவர் குருவாக வர முடியும். அதற்கு முன்னர் வர முடியாது. 27 வயது அல்லது அதுக்கு பிறகுதான். ஆனால் மரியசேவியர் அடிகளார் 23 வயதிலே ஒரு குருவாக வந்தார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் எந்த விதமான கல்வியிலும் பின்னடைவு இல்லாமல் தொடர்ந்து முன்னேறி சென்று அந்த இலக்கை அவர் அடையக்கூடியதாக இருந்தது. இந்த வேளையிலே திருமறைக்கலாமன்றத்தை பற்றியும் மரியசேவியர் அடிகளாரை பற்றியும் பல விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதிலே என்னுடைய மனப்பதிவாக ஒரு சில விடயங்களை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய நாட்டிலே ஒரு இனப்போர் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதியிலே திருமறைக்கலாமன்றத்தினுடைய செயற்பாடுகள் மூலம் இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் கலை மூலம் சமாதானத்தை, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அடிகளார் பாடுபட்டார். இவருடைய இந்த நல்லிணக்க முயற்சிகளை அன்றைய யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகளும் சரி, அன்றைய அரசாங்கமும் சரி, அவர்கள் பெரிய அளவிலே அதை விரும்பாவிட்டாலும் அவர்கள் மறுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் அவருடைய முயற்சியை, கலை ஊடான சமாதான முயற்சிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது சகித்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஈழத்தினுடைய பாரம்பரிய கூத்து மரபுகளை நவீனம் கலந்து அவர் மேடையேற்றினார். கலை கலைக்காக அல்ல, அது மக்களுக்காக என்ற கொள்கையின் அடிப்படையிலே அவர் புகுத்திய புதுமைகளை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு தெரியும், கூத்து மரபு என்பது பொதுவான கூத்தாக இருக்கலாம், கத்தோலிக்க கூத்துக்களாக இருக்கலாம், இரவிரவாக ஆடப்படுகின்ற கூத்துக்கள், இரவிரவாக முழு இரவும் அவற்றை சுருக்கி ஒரு மணித்தியால கூத்து, அரை மணித்தியால கூத்தாக ஆக்குகின்ற பொழுது அதிலே சில நவீன நாடக யுக்திகளையும் அவர் புகுத்தி அந்த கூத்துக்களுக்கு, பாரம்பரிய கூத்துக்களை நவீனம் கலந்து அவர் மேடையேற்றினார். அது பெரும்பாலானவர்கள் அதை வரவேற்றார்கள். ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையும் இருந்ததை காண முடிந்தது. அடுத்து ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே மேடையேற்றப்பட்ட பாஸ்க் நாடகங்களை, பேஷன் பிளே, இந்த பாஸ்க் நாடகங்களை நேரடியாக பார்த்து அந்த அரங்க உத்திகளை உள்வாங்கிக் கொண்ட அடிகளார் ஈழத்தில் தான் மேடையேற்றிய திருப்பாடுகளின் காட்சிகளில் மேலை தேய அரங்கியல் யுக்திகளையும் புகுத்தி தமிழில் தனது திருப்பாடுகளின் காட்சிகளை உருவாக்கினார். இவ்வாறு மேலை தேய அரங்கியலும்
கீழைத்தேய அரங்கியலும் சங்கமிக்கின்ற அரங்காக அவருடைய கலைப்படைப்புகள், குறிப்பாக திருப்பாடுகளின் காட்சிகள் அமைந்திருந்தன. அவருடனான ஒரு சந்திப்பின் பொழுது இந்த கட்டிடங்களும் சரி, ஏனைய திருமறை கலாமன்றம் சார்ந்த கட்டிடங்களும் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே இந்த கட்டிடத்துக்கு முன்னாலே வீதியிலே அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்த பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், ஃபாதர், நீங்கள் உங்களுடைய காலத்துக்கு பிறகும் உங்களுடைய பெயர் சொல்லும்படியாக நீங்கள் ஒரு தீர்க்க தரிசன நோக்கோடு திருமறை கலாமன்றத்துக்காக, கலைக்காக நிறைய விஷயங்கள், இந்த கட்டிடங்களை எல்லாம் போட்டிருக்கின்றீர்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், நேசன், நான் என்ன நோக்கத்துக்காக இந்த கட்டிடங்களை போட்டேனோ அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதை உம்மை போன்றவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் அந்த வார்த்தைகளை எந்த பின்னணியிலே சொன்னார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் கால மாற்றத்திலே சில வேளை திருச்சபையினுடைய தலைமைத்துவங்கள் எப்படியான ஒரு தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்கலாம். அப்படியான சூழ்நிலையிலே அவருடைய நோக்கத்தின்படி தான் இந்த கட்டிடங்கள் இயங்க வேண்டும் என்பதை அவருடைய காலத்துக்கு பிறகும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அவர் கவனமாக இருந்தார். அந்த தன்னுடைய மன ஆதங்கத்தை தான் அந்த வார்த்தைகளிலே அவர் வெளிப்படுத்தினார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட திருமறை கலாமன்றத்தின் கிளைகளை இந்த இலங்கை நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும், ஏன் வெளிநாடுகளிலும் அவர் விரிவுபடுத்தினார். இதன் மூலம் உலகளாவிய செயல்பாட்டாளராக, கலை செயற்பாட்டாளராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். நிறைவாக அவருடைய குடும்ப உணர்வுக்குள்ளே இந்த திருமறை கலாமன்ற கலைஞர்களை அவர் கட்டி வளர்த்தார். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய காலத்துக்கு பிறகும் இந்த திருமறை கலாமன்றம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த கலைஞர்களை ஒரு குடும்பமாக அவர் உருவாக்கினார். இப்பொழுது நாம் அறிந்திருக்கின்றபடி சில குருக்களினுடைய, நம்முடைய குருக்களினுடைய வழிகாட்டலிலே இந்த திருமறை கலாமன்ற கலைஞர்கள் தொடர்ந்து அவருடைய இலக்கின் வழியிலே அவர்கள் பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. கலைவழி இறைப்பணி ஆற்றிய மரிய சேவியர் அடிகளாரை பற்றியும் அவருடைய தனித்துவமான இலக்கிய முயற்சிகள் குறித்தும் இன்னும் ஏராளம் சொல்லலாம். ஆனால் இந்த உரையின் விரிவஞ்சி அவர் தொடர்பான எனது மனப்பதிவுகளை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இந்த உரையினுடைய விடயதானத்துக்குள்ளே நான் வருகின்றேன். முன்னுரை. இன்றைய உரையினுடைய தலைப்பு கத்தோலிக்க திரு அவையின் பார்வையில் பண்பாடும் கலை இலக்கியங்களும், இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னர் ஈழத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள். இதுதான் இன்றைய உரையினுடைய தலைப்பு. நற்செய்தி அறிவிப்பு பணியே கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையான முதன்மையான பணி. ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பி சிந்தித்தால், திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை ஏன் இந்த உலகத்திலே இருக்கின்றது, அதனுடைய இருத்தலின் நோக்கம் என்ன என்ற ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண கேள்வியை நாங்கள் எழுப்பி சிந்தித்தால் அதற்குரிய விடை நற்செய்தியை அறிவிப்பதற்காக. இயேசுவினுடைய கட்டளை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அதிலும் இன்றைய காலத்திலே அந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமான பொருள் பொதிந்த வார்த்தைகள். படைப்பிற்கெல்லாம், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, படைப்புக்கெல்லாம், சடப்பொருளுக்கும், எல்லாவற்றுக்கும், இயற்கைக்கும், எல்லாவற்றுக்கும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியார். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிதான் திருச்சபையினுடைய முதன்மையான தலையான பணி. ஆகவே பல்வேறுபட்ட பண்பாடுகள் ஊடாகவும் கலை இலக்கியங்கள் வழியாகவும் இந்த நற்செய்தி பணியை ஆற்ற திருச்சபை முற்படுகின்றது. எனவே பண்பாட்டையும் கலை இலக்கியங்களையும் கத்தோலிக்க திருச்சபை மதித்து பேணுகின்றது. இவற்றை பாதுகாத்து வளர்க்க முயற்சிக்கின்றது. பண்பாடு என்ற சொல்லை பல்வேறு நபர்கள் பல்வேறு முறைகளிலே வரைவிலக்கணப்படுத்தி இருக்கின்றார்கள். சொல்வார்கள், பண்பாடு என்றால் என்ன என்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட வரைவிலக்கணம் இருக்கின்றன. ஏனென்றால் அதை பண்பாடு, கல்ச்சர் என்ற அந்த சொல்லை இலகுவிலே வரைவிலக்கணப்படுத்த முடியாது.
என்றாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவம், அறிவு, ஆற்றலுக்கு ஏற்றபடி சொல்வார்கள். பொதுவான ஒரு வரைவிலக்கணமாக இப்படி நாங்கள் சொல்லலாம். பண்பாடு என்பது ஒரு சமுதாயத்தின் கலை, இலக்கியம், மொழி, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், உணவு முறை, உரை, உடை, சமூக மரபுகள் மற்றும் விழுமியங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையாகும். இது தலைமுறையாக கற்றுக்கொள்ளப்பட்டு குழுவாக பின்பற்றப்படும் நடத்தை முறைகளின் தொகுப்பாகும் என சொல்லலாம். பொதுவாக ஒரு வசனத்தில் சொல்வதாக இருந்தால், பண்பாடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையின் எல்லா அம்சங்களும் அதற்குள் அடங்கும். ஆகவே அடுத்து கலை என்றால் என்ன என்று நாங்கள் சிந்திக்கின்ற இப்பொழுது பண்பாடு, கலை, இலக்கியங்களை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். திருச்சபை இவற்றின் மட்டிலே எப்படிப்பட்ட ஒரு நோக்கை, பார்வையை கொண்டிருக்கின்றது. கலை என்பது மனிதனின் கற்பனை திறன், உணர்வுகள் மற்றும் திறமைகளை ஒருங்கிணைத்து அழகியல் நுட்பத்துடன் வெளிப்படுத்தும் ஒரு வடிவம். இது கலாச்சாரம், பண்பாடு மற்றும் சமூக வாழ்வியலை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் மனித மனத்திற்கு மகிழ்ச்சியூட்டும் படைப்பாகவும் அமைகின்றது. ஆகவே இந்த கட்டுரையானது 2 பெரும் பிரிவுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பகுதியிலே கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையில் பண்பாடும் கலை இலக்கியங்களும் ஆராயப்படுகின்றன. 2வது பகுதியில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின்னர் ஈழத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பண்பாடு, கலை இலக்கியங்கள் தொடர்பான முன்னெடுப்புகள் பற்றி இந்த உரையிலே சுட்டிக்காட்டப்படுகின்றன. இப்பொழுது முதலாவது பகுதிக்குள்ளே நாங்கள் வருகின்ற பொழுது, கத்தோலிக்க திரு அவையின் பார்வையில் பண்பாடும் கலை இலக்கியங்களும். கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையில் பண்பாட்டை பற்றி திருச்சபை எப்படிப்பட்ட பார்வையை, கண்ணோட்டத்தை கொண்டிருக்கின்றது? கத்தோலிக்க திருச்சபை உலகளாவிய தன்மையை கொண்டிருப்பதால் பல்வேறு கலாச்சாரங்களை உள்வாங்கி உள்ளூர் பண்பாடுகளுடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபை இஸ் எ யூனிவர்சல் சர்ச் என்று சொல்வார்கள். அதனுடைய தன்மையிலே ஒன்று ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபை என்பது அது உலகளாவிய தன்மையை கொண்டது. ஆனால் இந்த உலகளாவிய தன்மையை கொண்ட ஒரு திருச்சபை பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு மக்கள் குழுக்களிலே அது தன்னுடைய செல்வாக்கை செலுத்துகின்ற பொழுது, அந்த மக்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையை, நம்பிக்கையை, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கத்தோலிக்க திருச்சபை உள்ளூர் பண்பாட்டை மதிக்கிறது. நற்செய்தி உண்மைகளை அந்தந்த மக்களின் மொழி, கலை மற்றும் கலாச்சார வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றது. இது எங்கும் எப்போதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த விசுவாசத்தை உள்ளூர் சூழலிலே அது வாழ வைக்கின்றது. கிறிஸ்தவம் ஒரு பண்பாட்டிற்குள் மட்டும் தன்னை முடக்கிக் கொள்ளவில்லை. எல்லா பண்பாட்டின் நன்மையான அம்சங்களை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொண்டது, அரவணைத்து கொண்டது. எங்கெல்லாம் கிறிஸ்தவம் அறிவிக்கப்பட்டதோ, கிறிஸ்தவ சமயம் பரப்பப்பட்டதோ, அங்கெல்லாம் இருந்த பண்பாட்டின் நன்மையான அம்சங்களை கிறிஸ்தவம் உள்வாங்கிக் கொண்டது. இதைத்தான் பண்பாட்டு மயமாக்கல் என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்தவம் பண்பாடுகளை உள்வாங்கியதாலும், நாடுகள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதாலும், கிறிஸ்தவமும் நாடுகளும் பரஸ்பரம் பலம் பெற்றன, கொண்டு கொடுத்து உறவாடின. கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய விழுமியங்களை, மதிப்பீடுகளை உலகத்திற்கு வழங்கியது. உலகத்திலே இருந்த மக்கள் குழுக்களின், நாடுகளின் பண்பாட்டினுடைய நலமான, நன்மையான அம்சங்களை அது தனக்குள்ளே உள்வாங்கியது, கொண்டு கொடுத்து ஒரு பரஸ்பர உறவாடல் நிகழ்கின்றது. அதுதான் திருச்சபையினுடைய 2000 ஆண்டு கால வரலாறாக இருக்கின்றது. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கத்தோலிக்க திருச்சபையிலே, கிறிஸ்தவத்திலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான இயேசு சொல்லிக் கொடுத்த செபம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒரு கடவுளினுடைய பிள்ளைகள் என்றால், மற்றவர்களின் பண்பாடுகளை மதிக்கவும் பாராட்டவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். வெவ்வேறு பண்பாட்டு அம்சங்கள் திருச்சபையை அழகுபடுத்துகின்றன, திருச்சபைக்கு செழுமை சேர்க்கின்றன. இதையே வேற்றுமையில் ஒற்றுமை,
யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். இப்பொழுது திருத்தந்தை லியோ அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகள் 4 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த ஆப்பிரிக்க மக்களுடைய பண்பாடு வழிபாட்டிலே நடனம் ஆடுவது, டான்ஸ் ஆடுவது. நீங்கள் பார்த்தால் தெரியும் அந்த வீடியோவில். அவர் டான்ஸ் தான், வருகை பாட்டு நேரம் டான்ஸ் ஆடுவார்கள், நன்றி பாட்டு நேரம் டான்ஸ் ஆடுவார்கள். அப்படியே அந்த மூவ்மெண்ட் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுடைய பண்பாடு. இவர் டான்ஸ் ஆடின பற்றி நான் பார்க்கல. முந்தி இருந்த திருத்தந்தை ஜோன் போல் II எல்லாம் சாதுவான ஒரு ஆட்டம் ஒன்று கொடுப்பார், அவங்களோட அந்த ரிதமுக்கு ஏற்ற மாதிரி. ஏனென்றால் அது அவர்களுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டை திருச்சபை மதிக்கின்றது. ஆகவே நாங்கள் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் ஜோன் போல் II அவருடைய காலத்திலே அவர் இந்த நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற பொழுது, ஒரு நாட்டிலே முதலாக அவர் போய் இறங்குகின்றார் என்றால், முதலாவது ஃப்ளைட்டில் இருந்து இறங்கின உடனே ஒரு காரியம் அவர் செய்வார். என்ன காரியம் என்றால், அவர் குனிந்து அந்த நிலத்தை முத்தமிடுவார். இலங்கைக்கு வந்த பொழுது அவருக்கு நல்ல வயசு போயிட்டது. குனிஞ்சி நிலத்தை முத்தமிட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு போலில் அந்த மண்ணை எடுத்து அவருக்கு கொடுத்தார். நின்ற நிலையில் அவர் அந்த மண்ணை முத்தமிடுறார். ஏனென்று சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் எந்தெந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய மண்ணை அவர் முத்தமிடுகின்றார் என்றால், அதனுடைய அர்த்தம் அந்த மண்ணை, அந்த பண்பாட்டை, அந்த மரபுகளை, அந்த மக்களுடைய மொழியை எல்லாவற்றையும் அவர் மதிக்கின்றார், ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் அவர் அந்த மண்ணை முத்தமிடுகின்ற ஒரு செயற்பாட்டை அவர் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். இப்பொழுது நாங்கள் இந்த பண்பாடு பற்றிய திருச்சபையினுடைய பார்வையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதிலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய பார்வை, 2ஆம் வத்திக்கான் சங்கம் இந்த பண்பாடுகளை குறித்து கொண்டு வெளிப்படுத்திய கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. 2ஆம் வத்திக்கான் சங்கம் 3 வருடங்களாக நடந்த ஒரு சங்கம். ஒவ்வொரு நாளும் நடந்திருக்காது. 1962ஆம் ஆண்டு தொடக்கம் 65ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. அதிலே பழமைவாதிகள், புதுமைவாதிகள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளினுடைய ஆயர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி பலர் பங்கெடுத்தார்கள். அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஆயராக இருந்த ஆயர் எமிலியான்ஸ் பிள்ளை ஆண்டகையும் அதிலே பங்கெடுத்திருந்தார். ஆகவே அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் 3 வருடங்கள் நடந்த அந்த சங்கத்தினுடைய முடிவுகள், தீர்மானங்கள் 16 ஏடுகளாக வெளியிடப்பட்டன. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் உண்டு. அந்த 16 ஏடுகளிலே அது வழிபாட்டை பற்றி, பிற சமயங்களோடு திருச்சபைக்குள்ள உறவை பற்றி, இன்னும் நற்செய்தி அறிவிப்பை பற்றி பல விடயங்கள். அந்த 16 அதில் 16ஆவது ஏடு, கடைசி ஏடு, அது கௌடியம் எக்ஸ்பிரஸ் என்று லத்தீனிலே சொல்லப்படுகின்றது. தமிழிலே இன்றைய உலகில் திருச்சபை, அதுதான் அதனுடைய பெயர். 16ஆவது ஏடு. இந்த இன்றைய உலகில் திருச்சபை என்ற 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த ஏட்டிலே பண்பாட்டை பற்றி, அரசியலை பற்றியெல்லாம் மிகவும் தெளிவான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பண்பாடு பற்றி அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், பண்பாடு என்ற சொல்லை பொதுவான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் அது மனிதர்தம் ஆன்ம உடல் தொடர்பான பல்வேறு திறமைகளை வளப்படுத்தி மலரச் செய்வதற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் குறிக்கும். இவை தவிர மனிதர் தம் அறிவாலும் உழைப்பாலும் உலகனைத்தையும் தம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு எடுக்கும் முயற்சிகள், பழக்க வழக்கங்களையும் அமைப்புகளையும் மேம்படச் செய்வதன் வழியாக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சமூக வாழ்க்கையை இன்னும் அதிக மனிதத்தன்மை உள்ளதாக்க மனிதர் எடுக்கின்ற முயற்சிகள் என்று மிகவும் தெளிவாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆகவே இந்த பண்பாட்டு மயமாக்கல் என்றால் என்ன என்று இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் தன்னுடைய முடிவுகளுக்கு தொடர்ந்து அதனுடைய 20வது ஆண்டு நிறைவு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, திருச்சபை உலகெங்கும் உடன் இருந்து ஒற்றுமையையும் வேற்றுமையையும் இணைப்பதன் மூலம் ஓர் உறவு ஒன்றிப்பாய் விளங்குகின்ற காரணத்தால் எல்லா பண்பாடுகளிலும் காணப்படும் நலமான மதிப்பீடுகள் அனைத்தையும் அது ஏற்றுக்கொள்கின்றது. இருப்பினும் பண்பாட்டு மயமாக்கல் என்பது வெறும் வெளிப்படையான தழுவி அமைத்தலில் நின்று வேறுபட்டது. ஏனெனில்
உண்மையான பண்பாட்டு மதிப்பீடுகளை கிறிஸ்தவ சமயத்தில் இசைவுற இணைப்பதன் மூலமும் பல்வேறு மனித பண்பாடுகளில் கிறிஸ்தவ சமயம் வேரூன்றச் செய்வதன் மூலமும் அவற்றை உள்ளார்ந்த முறையிலே மாற்றி அமைப்பதிலேயே பண்பாட்டு மயமாக்கல் அடங்கும். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை உலகத்துக்கு கொடுப்பது, உலகத்திலே இருக்கின்ற நன்மையான விடயங்களை மதிப்பீடுகளை திருச்சபை தான் உள்வாங்கிக் கொள்வது, இதுதான் பண்பாட்டு மயமாக்கலினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. சரி, அடுத்து கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையிலே கலை இலக்கியங்கள், கலை இலக்கியங்களை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, கலை இலக்கியங்கள் மானிட இனத்தின் மகத்தான படைப்புக்கள். படைக்கும் ஆற்றல் கொண்டதனாலேயே மனிதன் பக்குவப்படுகின்றான், பரவசப்படுகின்றான், பலசாலி ஆகின்றான். காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மனிதன் கலைகளை படைக்கின்றான். கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் விழிக்கச் செய்வதற்கும் வெளிச்சத்தை காட்டுவதற்கும் கைவந்த கருவியாக கலை கையாளப்படுகின்றது. மனிதன் கலைகளை ஏன் படைத்தான் என்ற கேள்வி முக்கியமானது. கடவுள் இந்த உலகத்தை ஏன் படைத்தானோ அதே காரணத்திற்காகத்தான் மனிதனும் கலை இலக்கியங்களை படைத்தான். கடவுள் அறியப்படாத மர்மமாக இருந்தான். அவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பினான். ஆகவே உலகத்தை படைத்தான். மனிதனும் மர்மமானவன் தான். அவனும் தன்னை வெளிப்படுத்த விரும்பினான். ஆகவே கலைகளை படைத்தான். கடவுள் தன்னை காண விரும்பியே உலகத்தை படைத்தான். மனிதனும் தன்னை காண விரும்பியே கலைகளை படைத்தான். உலகம் இறைவனுக்கு கண்ணாடி, கலை இலக்கியங்கள் மனிதனுக்கு கண்ணாடி. கடவுள் உலகத்தை படைக்காமல் இருக்க முடியாது. மனிதனும் கலைகளை படைக்காமல் இருக்க முடியாது. படைப்பது என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இயல்பானது. ஆண்டவன்தான் ஆதி கலைஞன். ஆண்டவன் இந்த உலகத்தை கற்பனை செய்து படைத்தான். அங்கே கவிதை கலை பிறந்தது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்தான். அங்கே சிற்பக்கலை பிறந்தது. அவன் தன் படைப்புகளுக்கு விதம் விதமான வர்ணங்களை தீட்டினான். ஓவியக்கலை பிறந்தது. இறைவன் மனிதரை படைத்து பூமியிலே நடமாட விட்டான். அங்கே நாடகக்கலை பிறந்தது. ஆகவே இறைவன்தான் முதல் கலைஞன், அவன்தான் ஆதி கலைஞன். மனிதனின் வயிறு பசித்தது, தொழில்கள் பிறந்தன. மனிதனின் இதயம் பசித்தது, கலைகள் பிறந்தன. மனிதன் தன் உணவுக்காக தொழில்களை உருவாக்கினான். மனிதன் தன் உணர்வுகளுக்காக கலைகளை படைத்தான். ஆம், உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நம் இதயத்திற்கு கலைகள் முக்கியமானவை. இப்பொழுது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பார்வையிலே கலை இலக்கியங்கள் தொடர்பாக நான் முன்னர் சொன்ன அதே ஏடு, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த இன்றைய உலகில் திருச்சபை என்ற ஏடு இப்படியாக சொல்லுகின்றது: இலக்கியமும் கலைகளும் தங்களுக்குரிய வகையில் திருச்சபையின் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானவையாகும். ஏனெனில் மனிதருக்கே உரிய தனிப்பண்பையும் அவர்களுடைய சிக்கல்களையும் மனிதர் தம்மையும் உலகையும் அறிந்து நிறைவுபடுத்திக் கொள்கின்ற முயற்சிகளையும் இலக்கியங்கள் மற்றும் கலைகள் வெளிக்கொணர முயற்சி செய்கின்றன என்று அது தொடர்கின்றது. அடுத்து கலைஞர்களை விழித்து இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நிறைவிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை, ஒவ்வொரு துறை சார்ந்த மனிதர்களை குறித்து சங்க திருத்தந்தையினுடைய தலைமையிலே ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நிறைவிலே. அப்பொழுது இந்த கலைஞர்களை குறித்து வெளியிடப்பட்ட அந்த செய்தியிலே மிகவும் அழகான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழகு மேல் அன்பு பூண்டு அதற்கே பணி செய்து வாழும் கலைஞர்களே, உங்கள் மீது இப்பொழுது எம் கவனத்தை செலுத்துகின்றோம். புலவரே, எழுத்தாளரே, ஓவியரே, சிற்பியரே, கட்டிடக் கலைஞரே, இசை வல்லுநரே, நாடக மேதைகளே, திரையுலக திலகங்களே, சங்கத்தில் கூடியிருக்கும் திருச்சபை உங்களிடம் கூற விளைவது இதுதான்: உண்மை கலையின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்களே. திருச்சபையுடன் நீங்கள் கொண்டுள்ள உறவு
கலைஞர்களை நோக்கி திருச்சபை சொல்லுகிறது. திருச்சபையுடன் நீங்கள் கொண்டுள்ள உறவு அண்மையில் தோன்றிய ஒன்று அல்ல. அதன் வழிபாட்டு இல்லங்களை கட்டியெழுப்பியவர்கள் நீங்கள், அவற்றை அழகுபடுத்தியவர்கள் நீங்கள், அத்தோடு அதன் திருவழிபாட்டுக்கு வளமை அளித்தவர்களும் நீங்கள். உங்களது துணை கொண்டுதான் கடவுளிடமிருந்து பெற்றுள்ள செய்தியை திருச்சபை குறியீடுகளாலும் அடையாளங்களாலும் வெளிப்படுத்தியுள்ளது, காணக்கூடாதனவற்றை உணரக்கூடியவாறு செய்துள்ளது. கலைஞர்கள் கடவுளுடைய வார்த்தையை தங்களுடைய இசையினாலே, பாடல்களினாலே, கவிதையினாலே, சிற்பங்களினாலே, கட்டடங்களினாலே, ஓவியங்களினாலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை திருச்சபை சிறப்பாக அந்த கலைஞர்களை நோக்கிய அந்த செய்தியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கத்தோலிக்க திருஅவையினுடைய பார்வையிலே கலை இலக்கியங்கள் பண்பாடுகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தமிழ் சூழலில் இந்த பண்பாடு கலை இலக்கியங்கள் தொடர்பான ஆரம்பகால முயற்சிகள் அது மிகவும் முக்கியமானது. அது ஈழத்திலே இல்லாவிட்டாலும் தமிழ் சூழலிலே, தமிழ்நாட்டு சூழலிலே, இந்திய சூழ்நிலையிலே அது எப்படி இந்த தமிழ் சூழலில் பண்பாடு கலை இலக்கியங்கள் தொடர்பான முன்னெடுப்புகள் இடம்பெற்றன. நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தான் போர்த்துகேயரின் வருகையோடு கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவிலும் இலங்கையிலும் வேரூன்றுகின்றது. 1505ஆம் ஆண்டு அதே காலப்பகுதி தான் இந்தியாவிலும். கத்தோலிக்க திருச்சபையானது ஆரம்பகால தமிழ் சூழலில் பண்பாட்டையும் கலை இலக்கியங்களையும் எவ்வாறு நோக்கியது, எவ்வாறு உள்வாங்கிக் கொண்டது, எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொண்டது போன்ற விடயங்களை நாங்கள் சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். இதிலே ஆரம்பகால மிஷனரிகளில் ஒருவராக விளங்கிய தத்துவ போதகர் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் தமிழ் பண்பாட்டை கத்தோலிக்க சமயம் எவ்வாறு நோக்கியது என்பதற்கு தத்துவ போதகர் சுவாமிகளின் வாழ்வும் பணியும் சிறந்த உதாரணமாகும். தத்துவ போதகர் என்று அறியப்படுகின்ற ரோபர்ட் டி நொபிலி அடிகளார் ஒரு இத்தாலிய இயேசு சபை குருவானவர். தென்னிந்தியாவில் குறிப்பாக மதுரையில் பணியாற்றிய இவர் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் கற்று ஒரு இந்து துறவி போல வாழ்ந்து கிறிஸ்தவ சமயத்தை இந்திய சூழலுக்கு ஏற்ப பரப்பிய ஒரு முன்னோடி. ஐரோப்பிய பாணியை தவிர்த்து தமிழ் பண்பாடு, உடையலங்காரம் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றி மக்களை அணுகியவர். தமிழகத்தில் இவர் காலத்தில் உயர் இனத்தவராக கருதப்பட்டு வந்த பிராமணர்களை தம் சமயத்திலே ஈடுபாடுமாறு செய்வதையே தனது தலையாய குறிக்கோளாக கொண்டவர். காவியுடையும் பூநூலும் அணிந்தார். புறத்தோற்றத்தில் ஒரு தமிழ் துறவியாக மாற்றம் கொண்டாலும் அக உணர்வில் கிறிஸ்தவ சமய கோட்பாடுகளில் நின்று அவர் சிறிதும் வலுவவில்லை. இப்படியாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். பல தமிழ் நூல்களை எழுதியிருக்கின்றார். ஒரு இத்தாலிய துறவி. அவர் எழுதிய ஒரு மிகப்பெரிய இலக்கிய படைப்பு தமிழுக்கு தந்தது தேம்பாவணி என்ற அந்த நூல். தேம்பாவணி அது வீரமாமுனிவர். ஆகவே இவர் இந்த தத்துவபோத சுவாமிகள் ரோபர்ட் டி நொபிலி தமிழிலே 40 உரைநடை நூல்களை எழுதியிருக்கின்றார். இத்தகைய பங்களிப்பினாலே தமிழ் உரைநடையின் தந்தை என்று அவர் அறியப்பட்டார். நமக்கு தெரியும், தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்திலே செய்யுள்களாகத்தான் இருந்தன, கவிதை வடிவிலே செய்யுளாக. அவை இந்த உரைநடை இலக்கியங்களை கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ஐரோப்பிய துறவிகள் தான் தமிழை படித்து அதில் இலக்கியங்களை ஆக்குகின்ற ஆற்றல் பெற்று அவர் விளங்கியபடியினாலே தமிழ் உரைநடையின் தந்தை என்று அறியப்படுகின்றார். இது தத்துவ போதகரை பற்றிய அவருடைய வாழ்வு, எப்படி அவருடைய சமய பணி, எப்படி தமிழ் பண்பாட்டை அவர் உள்ளீர்த்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக திகழ்கின்றார். அடுத்து இன்னும் ஒரு ஆளுமை, ஹென்ரிக்கஸ் என்ற குருவானவர். தமிழ் இலக்கியங்கள் ஊடாக கத்தோலிக்கத்தை பரப்பிய முன்னோடியாக போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த ஹென்ரிக்கஸ் விளங்குகின்றார். முதல் ஐரோப்பிய தமிழறிஞர், த ஃபர்ஸ்ட் known யூரோப்பியன் தமிழ் ஸ்காலர் என்றும், தமிழ் உரைநடையின் முதல் எழுத்தாளர், த ஃபர்ஸ்ட் ரைட்டர் இன் தமிழ் ப்ரோஸ் என்றும், தமிழ் அச்சுக்கலையின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் த தமிழ் பிரஸ் என்றும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அறியப்படுகின்ற பெருமைக்குரியவர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட ஒரு அறிஞரே மன்னார் தீவின் முதல் மறைப்பணியாளராக
முதல் பங்குக்குருவாக 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குருப்பட்டம் பெற்ற அதே ஆண்டிலே அவர் இங்கே வந்து தொடர்ந்து 50 ஆண்டுகள் அவர் பணி செய்தார். அவருடைய நூல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் முக்கியமாக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதலாக நூல்களை வெளிக்கொணர்ந்தவராக இவர் இருக்கின்றார். அவருடைய நூல்கள் தம்பிரான் வணக்கம் என்பது முதலாவது நூல், கிறிஸ்தியானி வணக்கம் என்பது 2வது, அடியார் வரலாறு புலசங்டோரும் என்பது 3வது நூல். இந்த புலசங்டோரும் என்ற அந்த நூல் ஹென்ரிக்கஸ் அடிகளார் முதலிலே அச்சிட்ட நூல், புனிதர்களுடைய வரலாற்றை கொண்ட நூல். அந்த நூலை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய வடபகுதியிலே புலவர்கள் நாட்டுக்கூத்து, கத்தோலிக்க நாட்டுக்கூத்துக்களை எழுதினார்கள். கத்தோலிக்க நாட்டுக்கூத்துக்களை எழுதுவதற்கு நம்முடைய புலவர்களுக்கு எப்படி கதை கிடைத்தது என்றால் இந்த புத்தகத்தில் இருந்தான். அதன் பிறகு வந்த வேறு சில புத்தகங்களும் இருக்கலாம். அவை அடிப்படையான புத்தகம் இது. இந்த நூல் புலசங்டோரும் என்ற நூல் ஒரு 300 வருடங்களாக இல்லை. அந்த காலத்தில் நிறைய கொப்பிகள் அடிக்க மாட்டார்கள். இப்போ தனிநாயகம் அடிகளார் ஒரு முறை வத்திக்கான் நூலகத்திலே போய் தற்செயலாக அந்த புத்தகங்களை பார்த்து கொண்டு போன பொழுது மட்டை இல்லாத ஒரு நூலை கண்டுபிடிக்கின்றார். அதை விரித்து பார்த்த பொழுதுதான் இதுதான் அவர் உடனே கண்டுகொள்கிறார். தமிழறிஞர்கள் 300 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நூலை அவர் கண்டுபிடிக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தமிழ் கல்ச்சர் என்ற அந்த புத்தகத்திலே அவர் தன்னுடைய கட்டுரையில் எழுதுகின்றார், அந்த நேரத்திலே அந்த புத்தகத்தை கண்டுபிடித்த பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சியை ஒரு ஆய்வாளனினால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆய்வாளன் தான் அது தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் எழுதுகின்றார். ஏனென்றால் அதன் பிறகு அந்த நூல் அவர் கண்டுபிடித்து தான் அது பிறகு வேறு பதிப்புகளாக அடியார் வரலாறு என்று இந்தியாவிலே வேறு அச்சு பதிப்புகளாக வந்தது. இப்படியாக ஆரம்ப கிறிஸ்தவ செபங்களை, திருச்சபையினுடைய கட்டளைகளை, மக்கள் பின்பற்ற வேண்டிய கிறிஸ்தவ கடமைகளை விளக்குகின்ற நூல்களாகத்தான் இவர்களுடைய ஹென்ரிக்கஸ் அடிகளாருடைய இந்த நூல்கள் அமைந்திருந்தன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், தமிழ் இலக்கியத்தினூடாக ஈழத்தில் பணிபுரிந்த இன்னுமொரு மிகப்பெரிய ஆளுமை யாக்கோமே கொன்சால்வஸ் அடிகள். இலங்கை கத்தோலிக்க இலக்கியத்தின் தந்தை என்று அவர் அறியப்படுகின்றார். தமிழில் மட்டுமல்ல, சிங்கள கத்தோலிக்க இலக்கியத்தின் தந்தையாகவும் அவரை சிங்கள கத்தோலிக்க மக்கள் போற்றுகின்றார்கள். அவர் பல டச்சு காலத்திலே, ஒல்லாந்தருடைய காலத்திலே அவருடைய பணி இருந்தது. ஜோசபாஸ் அடிகளார் வந்த பின்னர் ஜோசபாஸ் அடிகளாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் இந்த கலை இலக்கியங்களை மறைப்பணிக்கு சொல்லுவார்கள். அவருக்கு பேச்சு சரியாக வராதான் யாக்கோமே கொன்சால்வஸ் அடிகளுக்கு. அவருக்கு கொன்னை தட்டுமாம். அவர் பிரசங்கம் வடிவாக சொல்ல மாட்டார். ஆகவே அவர் முழுக்க தன்னுடைய ஆற்றல் திறமைகளை எழுத்தில் தான் பயன்படுத்தினார். இன்று நாங்கள் பார்க்கின்ற வியாகுல பிரசங்கம் என்ற கத்தோலிக்கர்கள் தவக்காலத்திலே பாடுகின்ற சான் செய்கின்ற அந்த ஒரு இலக்கியம் 300 வருடங்கள் கடந்தும் இன்றும் கத்தோலிக்க சமூகத்திலே அது ஒரு உயிர் துடிப்புள்ள இலக்கியமாக இருக்கின்றது. இன்றெல்லாம் அந்த இலக்கியங்கள் அந்த வியாகுல பிரசங்கத்தை வயோதி போனவர்கள் தான் முந்தி பாடுவார்கள். இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு விழிப்புணர்வு, அது 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த ஒரு விழிப்புணர்வு, இளையவர்களுக்கு அது பழக்கி அதை பாடுகின்றார்கள், சான் பண்ணுகிறார்கள். ஆகவே அந்த இலக்கியம் இன்றும் உயிர் துடிப்போடு பயில் நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்றைய இப்படியாக தத்துவபோத சுவாமிகளாக இருக்கலாம், ஹென்ரிக்கஸ் அடிகளாக இருக்கலாம், இலங்கையிலே வந்து பணி செய்த யாக்கோமே கொன்சால்வஸ் அடிகளால், இவர்களெல்லாம் ஆரம்ப காலத்திலே இந்த தமிழ் பண்பாட்டையும் இலக்கியத்தையும் எப்படி திருச்சபை உள்வாங்கி செயல்பட்டது என்பதற்கு சில அடையாளங்களாக அல்லது முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த உரையினுடைய 2வது பகுதிக்குள்ளே வருகின்றோம். சுருக்கமாக முடித்துக்கொள்ளலாம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னர் ஈழத்திலே மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னர் கத்தோலிக்க திருச்சபையில் பண்பாடு கலை இலக்கியங்கள் தொடர்பாக பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. முதலாவது, கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டிலே தாய்மொழி பாவனை. 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னுக்கு இருக்கின்ற பழைய ஆட்களுக்கு தெரியும், லத்தீன் மொழியில் தான் எல்லாம் இருந்தது. வழிபாட்டு மொழி என்பது லத்தீன் தான்.
அதனுடைய அந்த கஷ்டத்தை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. என்னால் நாங்கள் அதில் பழக்கப்பட இல்லை. நம்முடைய காலம் முழுக்க முழுக்க தமிழ் வந்துட்டு. ஆகவே இப்பொழுது எப்படியாக இந்து ஆலயங்களிலே சமஸ்கிருதம் இருக்கின்றதோ, எப்படி இஸ்லாமிய பள்ளிவாசல்களிலே அரபு மொழியிலே ஓதப்படுகின்றதோ, அதே போன்றுதான் கத்தோலிக்கத்திலும் இருந்தது லத்தீன் மொழி பாவனை. ஆகவே இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த வழிபாட்டிலே பல மாற்றங்கள், வழிபாட்டிலே கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் என்று சொல்லலாம் தாய்மொழி பாவனை. அடுத்தது திரு இசையிலே பாவனை. திரு இசையிலே அது கொண்டு வந்த மாற்றம், கிரகோரியன் இசை என்று மியூசிக் என்று இருந்தது. அந்த கிரகோரியன் இசையிலே இருந்து ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய பண்பாட்டு இசை, கர்நாடக இசையை உட்புகுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாம் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்தது. இதே போன்று தமிழருடைய பல்வேறு பண்பாட்டு அம்சங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டன. இலங்கையிலே கத்தோலிக்க இலக்கியங்களிலே கனதியான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே தரப்பட்ட அந்த ஊக்குவிப்பு, தூண்டுதல் இதற்கு காரணமாக இருந்தன. வழிபாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த மாற்றங்களிலே நான் ஏற்கனவே இந்த இதை பற்றி சொன்னேன், தாய்மொழி பாவனை. அதைவிட நாங்கள் பார்க்கலாம், இப்பொழுது நாங்கள் செய்கின்ற பல காரியங்கள் அதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம்தான். வழிபாட்டிலே நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பாவனை. மற்றது நாங்கள் பார்க்கின்றோம், திருவழிபாட்டிலே அதோடு தொடர்புடைய பலி நிறைவேற்றும் குருவுக்கு மாலை அணிவித்தல், ஆரத்தி எடுத்தல், நிறைகுட ஆரத்தி எடுத்தல், திருப்பலியின் தொடக்கத்திலே குருவும் பிரமுகர்களும் மங்கள விளக்கேற்றுதல், ஆலயத்திலே மங்கள விளக்கேற்றுதல், திருப்பலி வரவேற்பின் பொழுது பரதநாட்டியத்தோடு குரு அழைத்து வரப்படுதல், மலர் தூவுதல், நன்றி பாடலின் போது சில இடங்களிலே நாட்டியம் நடனம் ஆடுகின்ற நிலைமைகள், குருவுக்கும் ஏனையவர்களுக்கும் கௌரவம் மதிப்பளிக்கும் பொருட்டு பொன்னாடை போர்த்துகின்ற நிகழ்வு, இவையெல்லாம் இந்த வழிபாட்டுக்குள்ளே வந்தது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த மாற்றங்கள். இது இன்றைய தமிழ் திருச்சபையிலே, திரு அவையிலே அது நடைமுறையிலே இருக்கின்றது. இது தமிழிலே. இதே போன்று எல்லா இனத்து குழுக்களும் தங்களுடைய பண்பாட்டு அம்சங்களை திருவழிபாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு அந்த சுதந்திரம், அந்த சுயாதீனத்தை வழங்கியது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புகள். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், கட்டிடம், சிற்பம், ஓவியம் போன்றவற்றிலும் பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு தரப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த உரை புத்தகமாக தரப்பட்டபடியினாலே அவற்றிலே மிகவும் விளக்கமாக இந்த கட்டிடங்களிலே, ஓவியங்கள், சிற்பங்களிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த கொள்கையின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம், கலை இலக்கியங்களிலே மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள். அதிலே நாட்டுக்கூத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. நாட்டுக்கூத்துக்களை மத பிரசாரத்துக்காகத்தான் அவர்கள் முதல் பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு நாட்டுக்கூத்துக்கள் ஊடாகத்தான் மத பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆனாலும் இன்றும் கூட பொதுவாக யாழ்ப்பாணத்திலும் சரி, மன்னாரிலும் சரி, ஏனைய தமிழ் பிரதேசங்களிலே கத்தோலிக்க நாட்டுக்கூத்துகள் மேடையேற்றப்படுகின்றன. குறிப்பாக மன்னாரிலே ஒவ்வொரு வருஷமும் முழு இரவு கூத்து 2, 3, 4 இடங்களிலே, சென்ற முறை 7 இடங்களிலே, போன வருஷம், இந்த வருஷம் ஒரு இடத்திலையும் இல்லை. ஆகவே இதனுடைய நோக்கம் என்னென்றால், இந்த கத்தோலிக்க கலை இலக்கியங்களை, பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய ஆன்மீக ரீதியான நோக்கங்கள் இருந்தாலும் இன்றைய இளையவர்கள் அதிலே முனைப்போடு செயல்படுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மாற்றத்துக்கு காரணம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்த அந்த ஊக்குவிப்பு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும், கத்தோலிக்க சிற்றிலக்கியங்கள், அம்மானை போன்ற சிற்றிலக்கியங்கள் ஊடாக இன்னும் நாட்டுக்கூத்து, பள்ளு, ஒப்பாரி போன்ற சிற்றிலக்கியங்களின் ஊடாக இந்த கலை இலக்கியங்கள் திருச்சபையிலே ஊக்குவிக்கப்பட்டன. அதிலும் நாங்கள் பார்க்கின்றோம், சமயம் சார்ந்த சில பாடல்கள், திரைக்கவி அல்லது ஆலய கவி என்று சொல்வார்கள். திருவிழா காலங்களிலே திருப்பலி பூசை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடப்படுகின்ற அந்த கவி,
அது இன்று எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்றது. அதை தங்களுடைய கத்தோலிக்க பாரம்பரியமாக மரபாக மக்கள் அதை பொக்கிஷமாக பேணி தொடர்ந்து வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் கத்தோலிக்க ஒப்பாரி புலம்பல் இலக்கியங்கள். தவக்காலத்திலே நான் முன்னர் சொன்ன வியாகுல பிரசங்கம், அதுபோன்று பல இயேசுவை சிலுவையிலே அடித்து இறக்கி அவருடைய அந்த இறந்த உடலை பவனியாக ஆசந்தி என்று சொல்லி கொண்டு போகின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல்கள், நிறைய விஷயங்கள் இப்படியாக இந்த ஒப்பாரி பாடல்கள் இருக்கின்றன. அதே போன்று திருப்பாடுகளின் காட்சிகள் நமக்கு தெரியும். திருப்பாடுகளின் காட்சிகள் அதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் மரிய சேவியர் அடிகளார். மனித பொம்மைகளை கொண்டு ஆடப்பட்டு வந்த இந்த திருப்பாடுகளின் காட்சி பேஷன் பிளேயை முதலிலே ஈழத்திலே மனிதர்களை கொண்டு நடிக்கின்ற பேஷன் பிளேயாக திருப்பாடுகளின் காட்சியாக கொண்டு வந்தவர் மரிய சேவியர் அடிகளார். அவர் மன்னாரிலே ஒரு உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது அதை முதலிலே அங்கே செய்தார் என்று அவருடைய அந்த வரலாற்று குறிப்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவை திருமறை கலாமன்றத்தினூடான இன்றைய இந்த முயற்சிகள், கடந்த 50 வருடங்களாக திருமறை கலாமன்றம் எடுக்கின்ற இந்த கலை இலக்கிய செயற்பாடுகள், அது கத்தோலிக்கம் சார்ந்தது மட்டுமல்ல, கத்தோலிக்க வட்டத்துக்கு அப்பாலும் சென்று அவர்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் இந்த கத்தோலிக்க திருவை 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ஊடாக தந்த அந்த ஊக்குவிப்பு, அதுதான் இதில் நாங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது. நிறைவாக கத்தோலிக்க குருக்கள், நாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஈழத்து கத்தோலிக்க குருக்களின் பங்களிப்புகள் பல இருக்கின்றன. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர், தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார், தவத்திரு தாவீது அடிகளார், ஆயர் தியோக பிள்ளை ஆண்டகை, கலைத்தூது மரிய சேவியர் அடிகளார் என்று அவர்களுடைய பங்களிப்பு, அந்த பங்களிப்புகள் தொடர்பான சுருக்கமான குறிப்புகள் இந்த உரையினுடைய இறுதியிலே தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் நிறைவுரைக்கு வருகின்றேன். நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகின்றவர்களாக, குறிப்பிட்ட கலை இலக்கியங்களின் சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே பிறக்கின்றோம். இதிலே நமக்கு எந்த தெரிவும் இல்லை. என்னுடைய மொழியை, பண்பாட்டை நான் தீர்மானிப்பதில்லை. நாங்கள் அதில் பிறக்கிறோம். அதாவது நமது பண்பாட்டை, நமது மொழியை நாம் தீர்மானிப்பதில்லை. நாம் எந்த பண்பாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும், இவை அனைத்தும் இறைவன் நமக்கு அளித்த கொடைகளே. எனவே நாம் சார்ந்துள்ள பண்பாடும், நாம் பேசுகின்ற மொழியும், நமது கலை இலக்கியங்களும் விலை மதிப்பெற்ற செல்வங்கள். இவற்றை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், இவற்றை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். பண்பாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது, பண்பாடு என்பது மனிதனின் ஆன்மா போன்றது என சில இறையியலாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். கலைகள், விவேகானந்தர் சொல்லுகின்றார், சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், கலைகள் நமது பாரம்பரிய சிறப்புகளை எடுத்துரைக்கும் சான்றுகள், வரலாற்றை எடுத்துரைக்கும் சின்னங்கள், நமது பண்பாட்டை உலகுக்கு பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் என்று கலைகளை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையானது இந்த உலகில் வாழும் மக்களுடைய பண்பாடு மற்றும் கலை இலக்கியங்களில் உள்ள நலமான அம்சங்களை ஆதரிக்கின்றது, ஊக்குவிக்கின்றது, வளர்க்க பாடுபடுகின்றது. இந்த அடிப்படையில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னர் ஈழத்தில், குறிப்பாக ஈழத்து கத்தோலிக்க சூழலில் பண்பாடு தொடர்பாகவும் கலை இலக்கியங்கள் தொடர்பாகவும் பல காத்திரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று உறுதியாக கூறலாம் என்று சொல்லி, இந்த நினைவு பேருரை மரிய சேவியர் அடிகளாருடைய நினைவை போற்றும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நினைவு பேருரை நிகழ்வுக்கு என்னை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக திருமறை கலாமன்றத்தினருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். காத்திரமான ஒரு பேருரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்திரு தமிழ்நேசன் அடிகளாருக்கு எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளை கூறுவதோடு, இந்த உரையினுடைய ஒரு சிறு தொகுப்பினை தலைவர் அவர்களை வழங்குமாறு கேட்டு நிற்கின்றேன். அருமையான ஒரு நினைவு பேருரையை நிகழ்த்திய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழ்நேசன் அடிகளார் அவர்களுக்கு எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, இங்கே இவ்வளவு நேரமும் அவர் கூறிய விடயங்களை நீங்கள்
மிகவும் கரிசனையோடு அக்கறையாக கேட்டுக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். உண்மையிலே இந்த தலையங்கம் ஒரு காலத்துக்கு ஏற்ற தலையங்கம். இந்த தலையங்கத்தின் மிக முக்கியமான பாடுபொருளாக கத்தோலிக்க திருவையின் பார்வையில் பண்பாடும் கலை இலக்கியங்களும் என்று இந்த பண்பாடு பற்றி பல்வேறு காலங்களிலும் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு வரையறைகள், பல்வேறு பதிவுகள் உள்ளன. எனக்கு எங்கோ படித்த ஞாபகம், இந்த பண்பாடு பற்றி 60க்கும் மேற்பட்ட வரைவிலக்கணங்கள் கூறப்பட்டிருப்பதாக எங்கோ படித்த ஞாபகம். அந்த பண்பாடு ஒவ்வொரு வகையில் சொல்லப்போனால் சொல்வார்கள், பண்பாடு ஒரு குளம் அல்ல, அது ஒரு ஆறு, அது ஓடிக்கொண்டிருக்கும், அது குட்டை அல்ல. எனவே அது கிறிஸ்தவத்துக்கு அருமையான ஒரு கருத்தை அவர் சொன்னார். இந்த நான் முழுக்க வாசிக்காமல் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என்றால் வாசித்தால் அந்த புலர் அங்கும் இங்கும் மாறி போய்விடுங்க. எந்த நாட்டிலே, எந்த ஊரிலே, எந்த மக்கள் வாழ்கின்ற இடத்திலே இந்த கிறிஸ்தவம் வழங்குகிறதோ அங்கே உள்ள மக்களின் பண்பாடு, அங்கே உள்ள மக்களின் வாழ்வியல், அங்கே உள்ள நடைமுறைகளை அது உள்வாங்கி வளர்ந்து வர வேண்டும் என்று திருச்சபையின் தீர்மானம். இந்த வகையிலே தான் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இங்கே சொல்லி பிரயோசனம் இல்லை, வேறு எங்கேயாலும் தான் சொல்லணும். ஆனால் இங்கேயும் அதை சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இந்த கிறிஸ்தவம் என்று சொன்னதிலே சாதாரண மக்களுக்கு ஒரு மயக்கம் உண்டு. கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன. கத்தோலிக்கம், புரஸ்தாந்து, ஆங்கிலிக்கன், எஸ்ஐ, சிஎஸ்ஐ. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, அது இப்பொழுது இந்த முகநூல் என்ற ஒன்று சாமான் வந்து எங்களுடைய முகங்களையே அளிக்கிறது. மன்னிக்கோணும் அன்புராச அடிகளார் என்று அவரும் அடிக்கடி அதில் தான் தன்னுடைய கருத்துக்கள் எழுதுகிறவர். நான் நகைச்சுவையாக இந்த வீட்டிலே சொன்னேன், இந்த முகநூலை நான் விடிய பிள்ளையான தான் பார்க்குறது. ஏனென்றால் குளிக்கிறதுக்கு முந்தி பார்த்துருவோம், தோயறதுக்கு முந்தி, அதுண்டா துடக்கு மாதிரி இருக்கும் சில விடயங்களை பார்த்தோம். மரணச்சடங்குக்கு போனால் தோயாக விடலாம், ஆனால் முகநூலை பார்த்தால், ஆனால் அதில் நல்ல அற்புதமான விடயங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே எங்களுடைய அவர் வந்திருந்தார், மாணவர் காணியில் போயிட்டு இருந்தார் ஜோனி. அவர் அப்படிப்பானவர், அவர் அந்த அதில் ஒரு எக்ஸ்பர்ட். அந்த அற்புதமான விடயங்களை பார்க்கலாம். அதே நேரம் எங்கே கஞ்சல் குப்பை கிடக்கோ, எங்கே கழிவுகள் கிடக்கோ அதுகளையும் தூக்கி வந்து அதுக்கு போட்டு விடுவேன். அதனால் போன கழுவியல் அது எங்களை தான் கழுவும். அந்த வகையிலே நான் இந்த கிறிஸ்தவத்தை பற்றி அண்மையிலே வந்த சில தகவல்களை பார்க்கிற பொழுது எனக்கு பெரிய கவலையாக இருந்தென்றால், பொதுவாக கிறிஸ்தவர்கள்டே சொல்லிவிடுறார், சிலர் கத்தோலிக்கிறன்னு சொல்லிவிட்டார்கள். உண்மையிலே சமயத்திலே இப்போ சைவத்திலேயும் பல்வேறு சைவம், வைஷ்ணவம், சாக்தம் எல்லாம் இருக்குது. ஆனபடியால் எனக்கு என்னுடைய அடிகளார் கூட நான் அவர் சைவ சித்தாந்தத்தில் ஒரு எக்ஸ்பர்ட். எனக்கு சைவ சித்தாந்தம் என்றால் உண்மையாக தெரியாது. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பைபிள் வாசகம் மாதிரி நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு சைவ சித்தாந்தம். ஆனால் நான் நல்ல ஒரு சைவன், சைவ வழிபாடுகளுக்கு உட்பட்டவன். அவர் கேட்ட ஒரு நாள் சொன்னவருக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களே, நான் சொன்னேன் சைவ சித்தாந்தத்தில் எனக்கு சைவர் தான். ஏனென்றால் அதுக்குள்ளே போகவில்லை, அது நான் போகவும் இல்லை. ஆனால் நான் நல்ல சைவனாக என்பதை அந்த சைவ சூழலில் இருந்தும் நல்ல சைவனாகத்தான் வாழ்வேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு சைவன் கிறிஸ்தவ நாகரிகத்துறைக்கு 2.5 வருஷம் தலைவராக இருந்த பெருமை எனக்குரியது. மீறி இருக்கிறார் என்ற படித்தவர்கள். இதனாலே கிறிஸ்தவ இலக்கியங்களை, பைபிளை நான் எனக்கு இயன்ற வரை படித்தேன். ஆனால் நான் அவர்கள் படிப்பித்தது கிறிஸ்தவ தமிழ் இலக்கியம் தான். இங்கே ஃபாதர் பேசுகிற பொழுது அந்த புத்தகம் எல்லாம் நான் படித்திருக்கிறேன். தனிநாயகமுடிகளாருடைய அரும்பெரும் முயற்சியினால் நான் ஒரு நினைவு பேருவிலையும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனக்கு சரியாக தேதி சரியாக சொல்லாது, அச்சுவேலியிலே தம்பிமுத்து பிள்ளை, அச்சுவேலி தம்பிமுத்து பிள்ளை அவரை பற்றி ஒரு நினைவு பேருவை நான் ஃபாதர் வித்யோக பிள்ளை ஒரு பிஷப் பின்னர் நிகழ்த்தினேன். அதற்காக நான் அவரை பற்றி தேடி படித்து, அந்த பத்திரிகைகளுக்கு படித்து, பேராயர்களையும் போய் சந்தித்து தான் அதை எழுதினேன். உண்மையிலே
இவர் இங்கே கூறப்பட்ட கன விஷயங்களை தம்பி முத்துப்பிள்ளை அந்த காலத்தில் செய்திருக்கிறார். இவையினுடைய தவக்கால ஆட்சியை பற்றி நான் பார்க்கிற பொழுது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாவிட்டாலும் அதை அவர் தொடங்கினார் என்றும் எழுதுகிறாருடைய ஒரு பத்திரிகையில் யாழ்ப்பாணத்தின் சனம் சாரி சாரியாக அச்சு வேலைக்கு சரிந்தது அதை பார்ப்பதற்கு அவருடைய நாடகத்தை பார்ப்பதற்கு சாரி சாரியாக. எனவே நாடகத்தையும் இப்போ இந்த பல்வேறு இந்த குத்துவிளக்கள் அதை எழுதுகளை பற்றியெல்லாம் ஒரு சின்ன சின்ன விடயத்திலே எனக்கு நான் தமிழ் படிக்க 2 பேரிடம் படித்தேன். நான் ஒன்று ஒரு மரபுவழி பண்டிதரிடம் படித்தேன். நான் மற்றது நவீனத்துவ இங்கே எங்கள் முன்னாள் துணைவேந்தர் எங்கள் பெருமதிப்புக்குரிய பேராயர் தான் அவர் சொன்ன வாயில் வருகிறது என்றால் சிசகுணராஜா அவர்களுக்கு. அவர் ஒரு திருக்குறள் பாரம்பரியத்தில் வந்த இடத்தைச் சேர்ந்தவர். உண்மையிலே இந்த தனிநாயகம் அடிகளார், தாவீது அடிகளார், ஞானப்பிரகாசர் இந்த போன்ற இந்த மகான்களை விளங்கி கொள்ளாமல் பல பேர் இருக்கிறார்கள். சைவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் தான். வேறு ஒரு சபைகளாக இருக்கலாம். மன்னிக்கோணும் அடிகளாரை பற்றி ஒன்று நம்முடைய மாணவனுடைய வகையில் பொறுத்து கொள்ளுவார் என்று நினைக்கிறேன். நான் வரும்பொழுது கூட நினைத்தேன் இந்த மாணவரை பற்றி ஒரு கதை சொல்லணும். எனக்கு சொன்னவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய மேடை நகைச்சுவை பேச்சாளர். எங்கள் வரும் கேட்டிருக்கீங்களா, ஃபேஸ்புக்லேயே மற்ற போட்டிருந்தேன். ஒரு பேர் சண்முக வடிவேல். அவர் சொன்னார், எல்லோரும் என்னுடைய மாணவன் சொன்னார், நான் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறேன் சார், அக்கௌண்டனாக இருக்கிறேன் சார், எம்பியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை எல்லோரும் பாராட்டி சொல்ல தனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தோம். நான் ஒரு நாள் போனேன், இங்கே ஒரு பேச்சுக்கு போயிருக்க இரவாக போச்சு. அதில் பஸ் ஸ்டாண்டில் மறைச்சி போட்டு ஒரு கடையில் டீ குடிக்க போனேராம். உடனே இப்படி டீ இப்படி ஆற்றி கொண்டு நிற்கிறாராம். அப்போ சொன்னான், சார் உங்கள்கிட்ட நான் படித்தேன் நான் சார்ன்னு சொன்னேன். அடே என்னட்ட படித்தேன்னு இப்படியாடா டீ மேக்கராக இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் அது எந்த திறமையால் வந்தது சார் இது. அப்போ தான் யோசிச்சான், மாணவர்கள்லாம் தங்கட திறமையால் தான் பெறுவார்கள், எங்கட திறமையாக இல்லை. இது சண்முகோடைய சொன்னது. நான் வரையக்க என்னுடைய மாணவனுடைய பயந்தோடு தான் வந்தேன். உண்மையிலே தமிழரசனுடைய என்னுடைய மாணவன் சொல்ல ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இந்த உரையிலே நாங்கள் திருமலை கலாமன்றத்தின் ஊடாகத்தான் நான் இந்த பொங்கல், விளக்கு கொடுத்தல், நடனம், நாட்டம் எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு இருக்கோ அந்தந்த நாட்டுக்குரிய சூழலே இருக்கும். ஏனென்றால் சமயத்துக்கு பின்னால் இருக்கிற இலக்கியங்களும் நவீனங்களும் அந்தந்த சூழலுக்காக மாறும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கம்பராமாயணத்தை பற்றி நாங்கள் ஒன்று தான் பேசுவோம். நான் ராமாயண கதையை பற்றி 400 கதை இருக்கோம். இதில் ஒன்று மிக முக்கியமானது, ஹனுமான் சீதையை திருமணம் செய்தான். அவளுக்கு 2 பிள்ளைகளும் உண்டு. இதை வாசிக்கும் பொழுது நான் விதிரித்து போனேன். நாங்கள் கம்பராமாயணத்தோடு இருந்த நாங்கள் இப்படியான விஷயங்கள் இல்லை. ஆனால் இந்த உரை ஒரு சிறப்பான உரை. இது நூல் வடிவிலே வந்தபடியால் இது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நீங்கள் யாராவது விரும்பினால் இந்த விடயம் பற்றியோ எங்கள் வணக்கத்துக்குரிய மரிய சேவியர்களை பற்றியோ, மரிய சேவியர்களை சவரி என்று சொல்லுவார்கள். சவரி என்று சொல்லுவேன். நான் ஏதோ ஒரு வகையில் படித்து கொண்டு போவேன். சவரி என்றால் கவரிமான் என்றது, அது வேறு இது வேறு. ஆனால் சவரி என்றால் கவரிமான் என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று ஒரு இலக்கியத்திலே பார்த்தேன். கவரிமான்டா உங்கள் எல்லாருக்கும் வள்ளுவர் சொன்னார், பயிர்னை பின்மாளா கவரிமானார் உயிர்னை பெருமான். அந்த பேரும் அவருக்கு பொருந்தி இருக்கிறது, சவரி என்று எல்லாரும் சொல்லுவார். எனக்கு பல விடயங்களிலே இந்த கிறிஸ்தவ தமிழ் பண்பாடு தொடர்பான இந்த பண்பாட்டு மயமாக்கல் தொடர்பாக நான் நினைக்கிறேன் அதிக அளவிலே ஈடுபாடு காட்டியவர் மரிய சேவியரடிகள். முதல் இந்த பொங்கல், தமிழ் பொங்கல் என்று பொங்கலை முதலாக கொண்டாடியவர் மரிய சேவியரடிகள். இன்று எல்லா தேவாலயங்களிலுமே பொங்கல் நிகழ்த்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே போல அவர் ஒரு நூலொன்றை எழுதினார், கிறிஸ்தவ தமிழ் பண்பாடு என்று. அதுக்கான ஒரு அட்டைப்படமும் அடித்தபடி அங்கே இருக்கிறது. ஆனால் அவர் எழுதிய அந்த நூல் தவறப்பட்டு விட்டது. அது திரும்பவும் அவர் அதை எழுதுவதற்கோ எங்கேயோ இல்லாத. ஆனால் அதுக்காக அவர் அடித்த அட்டைப்படம் ரமணியினுடைய ஓவியத்தோடு கிறிஸ்தவ தமிழ் பண்பாடு என்ற பெயரோடு இருக்கிறது.
ஆனால் இந்த நூல் தவறவிடப்பட்டது மிகப்பெரிய ஒரு கவலை. அதிலே அவர் இந்த விடயங்கள் பலவற்றை முன்வைத்திருப்பார் என்று நான் உண்மையிலே நினைக்கின்றேன். அவர் சைவ சித்தாந்தத்தை தன்னுடைய ஒரு கலாநிதிப்பட்ட ஆய்வாக தெரிவு செய்ததின் நோக்கமும், குறிப்பாக சொல்வார், தான் ரோமாபுரியிலே கற்கிற போது தங்களுக்கு சீன மெய்யியல் ஒரு பாடமாக இருந்தது. அப்போதுதான் தான் யோசித்தது, ஏன் தமிழர்களுக்கு சீன மெய்யியல், எங்களுடைய மெய்யியல் இருக்குத்தானே என்ற வகையிலே தான் அவர் சைவ சித்தாந்தத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் சொல்வார், தமிழர்களினுடைய மெய்யியல் சைவ சித்தாந்தம் தான் என்று. அதனால்தான் அவர் அதிலே ஒரு கலாநிதி பட்டம் செய்து சைவ சித்தாந்த ஆய்வு வட்டத்தை ஒரு மாதமும் நடாத்தி ஜேர்னல் ஆஃப் சித்தாந்த ஸ்டடீஸ் என்ற ஒரு சஞ்சிகையும் அவர் தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். எனவே இந்த பண்பாடு சார்ந்த பல விடயங்கள், பண்பாட்டு மயமாக்கம் சார்ந்த பல விடயங்களில் மரிய சேவியர் அடிகள் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஈடுபட்டார். அடிகளார் அவர்களுடைய ஒரு கருத்திலே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், ஒன்று, இந்த திருப்பாடுகளின் காட்சியை, மனிதர்கள் நடிக்கின்ற திருப்பாடுகளின் காட்சியை முதலாக தயாரித்தது, முதல் மனிதர்கள் நடிக்கும் திருப்பாடுகளின் காட்சியை தயாரித்தவர் அடுத்த லோங் அடிகள். பத்ரிசியார் கல்லூரியிலே அதிபராக இருந்த காலத்திலே 1952ஆம் ஆண்டு அவர் அமெரிக்காவிலே இருந்து கொண்டு வந்த ஒரு ஆங்கில பிரதியை பத்ரிசியார் கல்லூரி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்களை கொண்டு அவர் மேடையேற்றினார். அப்போது யாருமே மனிதர்களாக நடிக்க முன்வரவில்லை. இயேசுநாதர் பாத்திரத்தை ஏற்பதற்கே மிகப்பெரிய ஈடுபாடு இருந்து நடிக்க விரும்பவில்லை. அந்த புனித பாத்திரத்தை மனிதர் தாங்குவது பொருத்தமில்லை என்ற கருத்து அப்போது இருந்தது. அப்போது அங்கே ஆசிரியராக இருந்த கிருஷ்ணானந்தன் என்ற சைவ சமய சகோதரர் தான் இயேசுநாதருடைய பாத்திரத்தை ஏற்றார் என வரலாறு சொல்லப்படுகிறது. அப்போ ஆகவே அந்த மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே அதை ஆரம்பித்தவர் அவர்தான். பின்னர் 54ஆம் ஆண்டு அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு, அடுத்த மெரியாம்பிள்ளை அவர்களினாலே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு, அந்த மொழிபெயர்ப்பு பிரதி சில பங்குகளிலே வழக்கத்திலே இருந்த சூழல்தான் மரிய சேவியர் அடிகள் முதல் தமிழிலே எழுதி புதிதாக மன்னாரிலே 1964ஆம் ஆண்டு அவர் அதை மேடையேற்றினார். அது பற்றி அவர் சொல்லுகிற போது, தான் அந்த பாடுகளின் நாடகத்தை எழுதி முதலாக எமிலியானஸ் பிள்ளை அடிகளிடம் கொண்டு வந்த போது அவர் அதனை தட்டி பார்த்துவிட்டு, வாசிக்கவில்லை, தட்டி பார்த்துவிட்டு திரும்ப கொடுத்து சொன்னாராம், நான் இதை பார்த்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு நீ மீளவும் இதை பார்த்துவிட்டு மேடையேற்று என்று. இப்போ சொல்வார், அந்தளவு நம்பிக்கையோடு தன்னிடம் தந்த அந்த பணியை தான் திரும்பவும் பார்த்து மேடையேற்றியதாக சொல்வார். அப்போ அந்த ஒரு தொடக்கம்தான் இன்று வரைக்கும் 50 ஆண்டு 60 ஆண்டு கடந்தும் நாங்கள் இந்த பணியை மேற்கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த எங்களுடைய ஆய்வு பொருளும் அதுதான். தமிழ் கிறிஸ்தவ பண்பாடு தொடர்பான விழிப்புணர்வு எல்லோர் மத்தியிலுமே நிச்சயமாக ஏற்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட 65ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பாரிய மாற்றங்கள் பெரிய அளவிலே உணரப்படுவதில்லை. இன்றும் இந்த நிறைகுடம் குத்துவிளக்குக்கு விளக்கம் கேட்பவர்களும் இது செய்யத்தானா வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பான தெளிவு உண்மையிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல முகநூல்களிலே இதை கிறிஸ்தவம் என்று சொல்லி வந்தாலே உடனடியாக அதுக்கு வேறு வகையிலே இன்று விமர்சனங்கள் எல்லாம் வருகின்றன. எனவே இந்த பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் அண்மையிலே ஒரு பேட்டியிலே சொன்னபோது சொன்னார், நான் ஒரு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவன், ஆனால் நான் தமிழன். ஒரு ஆங்கில சொல்லும் கலக்காமல் இன்று வரை தன்னுடைய அந்த ஒலிபரப்பாளனாக உலகம் முழுவதிலும் போலிட்டு கொண்டு வருகிற அவர் சொல்லுவார். அதுபோலத்தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் தமிழர்கள். இந்த அடிப்படை, இந்த தமிழ் என்ற அடிப்படை எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து நிற்கின்றது. இந்த ஒற்றுமையை பல எங்களுடைய முன் அறிஞர்கள் எல்லோருமே உணர்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அண்மை காலங்களாக இதற்குள்ளே வெடிப்பை ஏற்படுத்துவதற்கு பலர் முற்படுகிறார்கள். ஆகவே தமிழ் எங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு நிறைவாக நன்றி உரையாற்ற செல்வி ஜே மேரி மதுசா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். எமது ஸ்தாபகர் தந்தை நீயன்னா மரிய சேவியர் அடிகளாரின் இறப்பின் 5வது ஆண்டில் அவரை அஞ்சலித்து கொண்டு அவரது நினைவாக நாம் கடந்த வருடத்திலிருந்து
ஒழுங்கு செய்திருக்கின்ற நினைவு பேருரை வரிசையிலே 2வது நினைவு பேருரை நிகழ்வு இன்று நடந்தேறி இருக்கிறது. இதற்கு துணை புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறி நிற்கின்றோம். இந்த 2வது நினைவு பேருரை நிகழ்விற்கு தலைமை தாங்கி நிறைவாக தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் சிவலிங்க ராஜா ஐயா அவர்களுக்கு எமது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வருட பேருரையை நிகழ்த்த ஒப்புதல் தெரிவித்தது மட்டுமல்லாது இன்றைய நினைவு பேருரைக்குரிய விடயத்தினை ஆயத்தம் செய்து ஆய்வு செய்து சிற்றேடாக்குவதற்கு உதவி புரிந்தமையுடன் இன்று மன்னாரில் இருந்து வருகை தந்து சிறப்பாக இந்நிகழ்வினை பேருரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்திரு தமிழ் நேச அடிகளார் அவர்களுக்கு எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இன்றைய நிகழ்வில் இறை வணக்கத்தினையும் மரிய சேவியர் அடிகளாருக்காக அஞ்சலி பாவையும் இசைத்த எமது இணைச் செயலாளர் இ ஜெயகாந்தன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எமது அழைப்பினை ஏற்று பல்வேறு வேலைப்பளுக்கள் மத்தியிலும் வருகை தந்த அருட்தந்தையர்கள், குருமட மாணவர்கள், அன்பர்கள் மற்றும் திருமறைக்கலாமன்ற அங்கத்தவர்கள், அபிமானிகள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது எங்களுடைய பேருரையாளரை கௌரவிக்கின்ற நிகழ்வு இதனை நிகழ்த்துவதற்கு நமது திருமறைக்கலாமன்றத்தினுடைய இயக்குனர் அருட்கலாநிதி ஜெயசேகரம் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மன்னாரில் இருந்து உண்மையிலேயே ஒரு பெரும் முயற்சி எடுத்து இந்த பேருரைக்காக தன்னை அர்ப்பணித்து வருகை தந்திருக்கின்ற தமிழ்நேசன் அடிகளாரை உண்மையிலே இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்துக் கொள்கிறோம். அவரை பொன்னாடை போத்து கௌரவிக்குமாறு திருமறைக்கலாமன்ற இயக்குனர் அருட்கலாநிதி ஜெயசேகரம் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. எமது தலைவர் அவர்களுக்கும் எமது பேருரையாளருக்கும் சிறிய நினைவு பரிசினை வழங்கி வைக்குமாறு அருட்தந்தை ஸ்டீஃபன் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.